வந்து ஓரல் த்ரஷ்னா என்னன்னா, ஓரல் த்ரஷ் வந்து இது வந்து இன்ஃபெக்டட் இந்த ஈஸ்ட் ஃபங்கஸ்னால ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து ஓரல் கேனடி, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் கேனடா ஆல்பிகன்ஸ், அதுக்கப்புறம் மியூகர்மைகோசிஸ் வந்து மெம்பரேன், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து மியூக்கஸ் மெம்பரேனாத்த அதுக்கப்புறம் மவுத்தில் வந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. இது வந்து ஓரல் கேவிட்டியில் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி வந்து பேபிஸ்க்கு வந்து இருக்கும். அடல்ட் இன்ஃபெக்ஷனாகவும் கேனடியாஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கேனடியாஸ் வந்து அடல்ட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. வாயை திறந்தனா வந்து 50% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து ஒரு மாதிரி வெள்ளை ஒயிட் கலர் வந்து பேச்சஸ்க்கு தொடச்சாலும் வந்து போகாதுன்னு சொல்றாங்க. இது வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து ஆன்டிபயோட்டிக் அண்ட் கீமோதெரப்பி வந்து கொடுத்து இது வந்து சரி பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எய்ட்ஸ், இது மேபி வந்து ஓரல் த்ரஷ் வந்து அதுக்கப்புறம் டயபெட்டிக் மெலிட்டஸ் வந்து காசு ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் மால் நியூட்ரிஷன் வந்துச்சுன்னா, மால் நியூட்ரிஷன் வந்து ஓரல் ஏஜ் வந்து இன்ஃபெக்ஷன் சச்சஸ் எய்ட்ஸ் வந்து வரக்கூட சான்சஸ் வந்து இருக்குது. இந்த கனடியாசிஸ் வந்து தீஸ் ஆர் த டென்ஷர் வந்து ஒழுங்காக போடலனாலும் டென்ஷனால கூட இந்த வந்து கனடியாசிஸ் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டென்ஷர் வந்து ஒழுங்காக போடலனாலும் கனடியாசிஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷோ த மாய்ஸ்ட் பேல் பிங்க் கலரில் இருக்கும். தீஸ் ஆர் த ஷேட் இஸ் கால்ட். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஆங்குலர் கிலேட்டிட்டிஸ் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் தி அதுக்கப்புறம் வந்து இண்டிகேஷன்ஸ் ஆஃப் த கேனடா இன்ஃபெக்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் நியூ பார்ன் பேபிஸ், அதுக்கு டென்ஷர், அதுக்கப்புறம் நியூ பார்ன் பேபிஸ்க்கு டென்ஷர் போடுறவங்களுக்கு, அதுக்கப்புறம் மெட்டாலிக் இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் யூசஸ் ட்ரக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து புவர் நியூட்ரிஷனாக இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் இம்யூன் டிஃபிஷியன்சி வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு. இந்த சிம்டம்ஸ் வந்து வேறு எதுவுமே இல்லை. அந்த மவுத்தில் வந்து ஒரு வெள்ளை கலரில் வந்து ஒரு மியூக்கஸ் மெம்பரேனில் வந்து ஒரு அப்பேஸ் வந்து எல்லோ அண்ட் ஒரு க்ரீமி பேச்சஸாக வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெட் டெண்டர்னஸ், அதுக்கப்புறம் வந்து பெனித் உள்ளே வந்து ரெட் டெண்டர்னஸாக இருக்கும். அந்த க்ளீன் பண்ணால் பார்த்தோன்னா உள்ளே வந்து அதுக்கப்புறம் மவுத் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்ப்ரெட், அதுக்கப்புறம் வந்து த்ரோட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதோட டயக்னாசிஸ் வந்து எப்படின்னா, இது வந்து எப்படி இருக்குன்னா, டென்டிஸ்ட் வந்து இது வந்து லேபரட்டரி சாம்பிள் வந்து கொடுத்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் வந்து என்னென்னா, இது வந்து கண்ட்ரோலிங் டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணாலே எல்லாமே முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நியோசின், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் மெக்கானசோல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கிளாஸ்ட்ரிடோசோல் வந்து கொடுக்குறாங்க ட்ரீட்மெண்ட்டாக வந்து மெக்கானசோல், கிளாஸ்ட்ரிடோசோல் ஆன்டிஃபங்கல் மெடிசன் வந்து கொடுக்குறாங்க.